Hi friends, welcome to AC Editography YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா இந்த ஸ்கின்ல தெரியும் மாதிரி உங்களோட வீடியோக்கு பின்னாடி இந்த பிளாக் கலர் ஷேடோ எஃபெக்ட் வர மாதிரி வீடியோ எப்படி உங்களோட மொபைலில் கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணுறோம் சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே ஒர்க் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் எடிட் பண்ண போகிறோம். உங்களோட மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நடுவில் ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 சைஸ் காட்டும். நீங்கள் எந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ண இருக்கிறீங்களோ அந்த வீடியோ அந்த சைஸை செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் 16:9 அந்த சைஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி கலர் பேக்ரவுண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ எத்தனை செகண்ட் வரைக்கும் ரெடி பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வரைக்கும் டைம் லைன் செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லேயர்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியான்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த பேக்ரவுண்டுன்னு இருக்குமா அது உள்ளே போய்ட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் லைன் செகண்ட் உங்களோட ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் லேயர்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேசிக் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். அதில் கேஸ்மேன் பிளர்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த எஃபெக்ட் உங்களோட ஃபோட்டோவோட ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக மறைகிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதை 2 இருக்கும், அதை ஒரு 6க்கு மாற்றி வச்சுக்கோங்க, கூட்டி வச்சுக்கோங்க. ஒரு 10 வச்சுங்க. 10 வச்சுட்டதுக்கப்புறம் உங்களோட இதுக்கு செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ டைம் லைன் செகண்டு அட்ஜஸ்ட் பண்ணி மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயர்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியான்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வீடியோக்கு இந்த மாதிரி பிளாக் ஷேடோ எஃபெக்ட் வர மாதிரி எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களோட வீடியோ செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காண்டி சொல்லி காட்டுறதுக்காண்டி நான் சும்மா இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ சின்னதாகிக்குங்க. சின்னதாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட வீடியோவுக்கு பின்னாடி பிளாக் கலர் எஃபெக்ட் வந்திருக்கும். அந்த எஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா கெப்பாசிட்டின்னு இருக்குமா அதை லைட்டாக குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் தெரியணுமோ அந்தளவுக்கு குறைச்சிக்கோங்க. குறைச்சதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தெரியக்கூடாது, ஒன் சைடு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு கார்பிங் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எந்த சைடெலாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடு கார்ப் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கார்ப் பண்ணிடுங்க. கார்ப் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேலே 2 பக்கம் மேலேயும் கீழேயும் பிளாக் கலர் இமேஜ் இருக்குது, அதனால தான் அப்படி தெரியுது. இப்போ நான் அந்த பிளாக் கலரை கார்ப் பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிளாக் கலர் ஷேடோ எஃபெக்ட் வர மாதிரி வீடியோ எடிட் பண்ணியாச்சு.
நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து எடிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ வந்து பெருசாக்கி உங்களோட ஷேடோ எஃபெக்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து பெருசாக்கிங்க. ஃபஸ்ட்டு பெருசாக்கினதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்டை வந்து பெருசாக்கிங்க. பெருசாக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி உங்களோட வீடியோக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஷேடோ எஃபெக்ட் வந்து வந்துடும். அந்த ஷேடோ எஃபெக்ட் ரொம்ப குறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆல்பா கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த கட்டம் போட்டு ஒரு ஆர்வமாக இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டியை கிளிக் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் உங்களை நல்லதொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.